அர்ச்சனா, அர்ச்சனா, அம்மாடி, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுடா. ரொம்ப நாளா என் மனசுல தவிச்சிட்டு இருந்தது. அந்த கேள்விக்கு இன்னைக்கு நல்ல விடையா கிடைச்சிருச்சுமா. அதனால என் மனசு ரொம்ப சமாதானம் ஆயிடுச்சு. என்ன அத்தை, ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் தெரியுமா? நம்ம அருக்காணிதான். அருக்காணிய நினைச்சு எப்பவும் கவலையாவும் கேள்விக்குறியாவும் சொல்லுவீங்க. இப்போ உங்க வாயாலே இப்படி சொல்லும்போது என்னன்னு கேட்கணும்னு எனக்கு ஆவலா இருக்கு. சொல்லுங்க அத்தை, என்ன நடந்துச்சு? அம்மாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்ல வேலை செஞ்சாளே கோமதின்னு ஒருத்தி, அவ காலையில எனக்கு போன் பண்ணி ஒரு அதிர்ச்சியான செய்தி சொன்னாமா. அருக்காணி ஆஸ்பத்திரிக்கு போய் வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்க சொல்லி டாக்டர் கிட்ட கேட்டிருக்கா போல இருக்கு. அது கேட்டதும் நானும் பொண்ணுரகமும் அடிச்சு புடிச்சு ஓடி போனோமா. அங்க போனா என்ன மாயம் நடந்துச்சோ தெரியல, என்ன மந்திரம் நடந்துச்சோ தெரியல, யாரு அருக்காணி மனச மாத்துனாங்கன்னே தெரியல. அருக்காணி டாக்டர் கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தா தெரியுமா? என் வயித்துல இருக்கிற குழந்தைய நான் வளர்க்க போறேன், அதுக்கு சத்து மாத்திரை ஏதாவது வேணும்னு கேட்டுட்டு இருந்தாமா. ஏன் அர்ச்சனா, இப்போ அருக்காணி குழந்தைய ஏத்துக்கிட்ட மாதிரி நாளைக்கு குணாலையும் ஏத்துப்பா இல்லம்மா? அதுக்கு அவசியம் இல்ல அத்தை. குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சவ இப்போ வளர்க்கணும்னு முடிவு எடுத்துட்டா இல்லம்மா. அப்படிப்பட்டவ குணால ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எப்படிமா சொல்ற? அத்தை, அது வேற இது வேற. தம் வயித்துல இருக்கிற குழந்தைய வளர்க்கணும்னு அருக்காணி நினைச்சதுக்கும் குணால ஏத்துக்கணும்னு நீங்க நினைச்சதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அருக்காணி ரொம்ப நல்ல பொண்ணு, குழந்தை ஒரு பாவமும் பண்ணல. அந்த குழந்தைய வளர்க்கணும்னு அவ ஆசைப்படுறா. ஆனா குணால் அயோக்கியன், அவனை ஏத்துக்கணும்னு அருக்காணிக்கு அவசியமே இல்ல. இந்த விஷயத்துல நாம அவன் மேல எந்த முடிவையும் திணிக்க கூடாது. அருக்காணிய சுதந்திரமா முடிவெடுக்கிறதுக்கு நாம அனுமதிக்கணும். சரிம்மா, நாம என்னைக்குமா அதுக்கு தடை போட்டிருக்கோம். இருந்தாலும் அவன் மனசுல குணாலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இருந்தா நாம என்னமா பண்றது? அத்தை, அதுக்கு அவசியமே இல்ல அத்தை. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அத்தை, நீங்க பேசுறது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த விஷயத்துல அர்ச்சனாக்காவோட முடிவு தான் என்னுடைய முடிவும். உன்னால என்னால ஒருபோதும் ஏத்துக்க முடியாது அத்தை. என் வயித்துல வளர்ற இந்த குழந்தை இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு நான் தடையா இருக்க போறதில்ல. நாளைக்கு இந்த குழந்தை ஒரு மகானா ஆகலாம், ஒரு விஞ்ஞானியா ஆகலாம், ஒரு நீதிபதியா கூட ஆகலாம். அந்த குழந்தைக்கான உரிமையை நான் ஏன் அத்தை மறுக்கணும்? அதுக்காக தான் இந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேனே தவிர வேற எந்த காரணமுமே இல்லை. அருக்காணி, நல்லா யோசிச்சு ஒரு திடகாத்திரமான முடிவெடுத்திருக்க. ரொம்ப படிச்சவங்க கூட முடிவெடுக்க முடியாம குழம்பி போற விஷயத்துல நீ ரொம்ப தெளிவான முடிவெடுத்திருக்க. அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன். என்ன அர்ச்சனா, நீ அவ பக்கமே பேசுற? அவளுக்கு நல்லது கெட்டது ஒண்ணுமே தெரியாதுமா. நாம தானே எடுத்து சொல்லணும். அத்தை, இப்ப இந்த சமயத்துல இந்த மனநிலையில இருக்கிற அருக்காணி குணால வேணான்னு சொல்றா. நாளைக்கு இதே அருக்காணி குணாலோட வாழ போறேன்னு சொன்னா கூட அப்பவும் அவ கருத்துக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வர்றதெல்லாம் அவளுக்கான உரிமையை நாம அவளுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் காலம்தான் அத்தை தீர்மானிக்கும். அருக்காணிக்கும் அவ விரும்புற நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்னு நாம நம்புவோம் அத்தை. அர்ச்சனா, நீ சொன்னா சரிதாம்மா. அருக்காணி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. என் வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். He is all right now. நீங்க இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகலாம். காயம் ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ரொம்ப டீப்பா காயம் இருக்கு. 2 ட்ரெஸ்ஸிங்ல சரியாயிடும். நான் எழுதிருக்கிற மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன். செக்அப் நான் சொன்ன டயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க.
தேங்க்யூ ஓகே அக்கா இந்தாங்க. கொடுங்க தம்பி, நான் எடுத்துட்டு போறேன். அப்பா போலாம்ப்பா. வாங்கப்பா. பாமா. அக்கா வாங்க போலாம். இல்ல ஆனந்த், என்ன மன்னிச்சிரு. இப்ப நான் வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்னால நம்ம குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம். அப்பா வீணா என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. உங்க உடம்ப நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. பா இங்க பாருங்க, ஜோதிகா ஆனந்த் 2 பேரும் அருமையான பிள்ளைங்க. இவங்க இருக்கும்போது நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? நான் என் புருஷனையும் குழந்தையும் தேடி கண்டுபிடிக்க போறேன்ப்பா. நீங்க தயவு செஞ்சு என்ன பத்தி கவலைப்படாம வீட்டுக்கு போங்கப்பா. என்ன சொல்ற பூமிகா? என் உயிரையே இங்க விட்டுட்டு வெறும் உடம்போட வீட்டுக்கு போக சொல்றியா? உன்னையும் சேர்த்துதாமா என் வாழ்க்கையே. நான் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழணும்னா நீயும் என் கூட இருக்கணும்மா. இங்க பாருமா, அப்பாவை பாருமா. உன் புருஷனையும் குழந்தையும் தேடி கண்டுபிடிச்சு உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்புமா. ஆமாமா, உன் சின்னம்மாவை நினைச்சு நீ கவலைப்படாத. அவ கோபக்காரிதான், ஆனா அவ கெட்டவ இல்லம்மா. நீ வேணா பாரு, அவளே வந்து உன்னை வான்னு கூப்பிட போறா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? இல்லப்பா, எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. இந்த அழகான குடும்பத்துல என்னால தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு நினைக்கிறேன்ப்பா. ஐயோ, உன்னால ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. நான் தான் சொல்றேன்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இது பாரு, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அவளே வந்து உன்னை கூப்பிட வைப்பா. வாங்க போலாம். என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வாக்ஸ் பாப்னா என்ன சார்? திருப்பதினா லட்டுடா, திருநெல்வேலினா அல்வாடா, வாக்ஸ் பாப்னா இதான்டா. இந்த ப்ரோக்ராம் எந்த டிவில வருது சார்? சாயந்தரம் தான் போறேன் இல்லையா? இந்த மாதிரி யூத்துக்கு தானே, ஓல்டேஜ்க்கு இல்லையே. இதோ பாரு, இந்த யூடியூப்ல வந்து காமெடி பண்ணா சாவச்சிரும், ஓடிடுவேன். சார் வாக்ஸ் பாப்லாம் கொடுங்க சார். அர்த்தம் வர பாட்டை வந்துட்டு என் அம்மாக்கு, என் அப்பாக்கு, என் அத்தைக்கு, தூத்துக்குடி இருக்கிற என் மாமிக்கு, அவர் மாப்பிள்ளைக்கு, மச்சானுக்கு, என் நாய்க்குடிக்கு, நரேந்திர மோடிக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். யோ, இது நியூஸ் சேனல்யா? நியூஸ் சேனலா? வாங்க போலாம். பூமிகா, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். வா வீட்டுக்கு போலாம். நான் சொல்லல, பாத்தியா பாத்தியா? அம்மா, சின்னம்மா, நீங்க என்ன மகளை ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு எல்லாருமே இருக்காங்க. இனிமே நான் அனாதை இல்ல. இனி என்னை யாருமே அனாதைன்னு கூப்பிட முடியாதுல்ல. முக்கியமா என் புருஷனை, என் மாமியாரும் அப்படி கூப்பிடவே முடியாது. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இது போதும். பூமிகா, எந்திரிமா.
அதான் உன் சின்னம்மா வீட்டுக்கு கூப்பிட்டால, எல்லாம் சரியாயிடும். அப்பா ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிப்பா எனது குடும்பத்துல சேர்த்துக்கிட்டதுக்கு. அக்கா நம்ம எல்லாம் ஒண்ணா ஆயிட்டோம்னு சொல்லுங்கக்கா. வாங்கக்கா. ஆமாம்மா, ஆமாம்மா, ஆமா. சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருமா. மாலா, 25 வருஷம் கழிச்சு முதல் முறையா என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். உன் கையால ஆரத்தி எடுத்து அவளை உள்ள கூப்பிடுமா. பூமிகா, என் பக்கத்துல வாமா. வாங்க வாங்கக்கா. அம்மா எனக்கு பூமிகா, வலது கால வச்சு உள்ள போமா. ஆமா. பூமிகா, இதுதான் உன் பிறந்த வீடு. இந்த வீட்டுல நீ எப்பவும் வசந்தமா வாழணும். வாமா. வாங்கக்கா. கடவுளே, இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்பவும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். வாமா. வா உள்ள போலாம். மாலா, உன் சமையலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நீ தான் சமைக்கிற. பூமிகாவோட சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறோம். சரியா? சரிங்க. ஓகே, இப்ப மார்க்கெட் போயிட்டு நானும் அண்ணாவும் சிக்கன், மட்டன், ஃபிஷ், பிரான் எல்லாமே வாங்கிட்டு வரோம். சரியா? நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போய் சமையல் வேலையை போய் பாருங்க. அப்பா நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க. அக்கா அப்பா ரூம் மேல தான் இருக்கு, கூட்டிட்டு போங்க. சரியா? ஆனந்த் வா போலாம். சீக்கிரம் பாத்து போயிட்டு வாங்க. மாமா வா. என் ரூம் மேல இருக்கு. வா பாக்கலாம். ஏ பூமிகா, இந்த வீடு, என் பசங்க, என் புருஷன் எல்லாம் எனக்கு சொந்தம்டி. அதுல உனக்கு இடம் கிடையாது. அம்மா பூமிகா, உங்க அம்மா தேவிக்கு ஆசீர்வாதத்தால நான் நல்லபடியா குணமாயி வந்துட்டேன். இப்ப நான் செய்ய வேண்டிய முதல் வேலை உன் புருஷனையும் குழந்தையும் தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுதாமா. அப்பா, உங்களை நீங்க ரொம்ப சிரமப்படுத்திக்காதீங்கப்பா. ஆமாப்பா, இப்பதானே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. முதல்ல நல்ல ரெஸ்ட் எடுங்க. பூமிகா, இனிமே நீ என் உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம். நீ போனதுனாலதான் அந்த விபத்தை நடந்துச்சுமா. நீ தான் என் பக்கத்திலே இருக்க போறியே. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. மா, என் மாப்பிள்ளையும் பேத்தியையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா. அவங்க போட்டோ இருந்தா காட்டுமா. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காருமா. அவர்கிட்ட அந்த போட்டோவை காட்டி விசாரிக்க சொல்லலாமா? அப்பா, அவர் போட்டோவும் என் குழந்தை போட்டோவும் இப்ப என் கையில இல்லப்பா. நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது வெறும் கையோட தான் வந்தேன். கோவத்துல என் மொபைல கூட வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்.
அதான். அப்ப இப்ப என்ன பண்றது? ஆ அப்பா, எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இப்போ சென்னை மாவட்ட கலெக்டரா இருக்காங்க. ஓ. அவங்க பேர் அர்ச்சனா. அவங்க கிட்ட பேசி வாட்ஸ்அப்ல நமக்கு போட்டோ அனுப்ப சொல்றேன். சரிம்மா, உடனே அவங்க கிட்ட பேசுமா. பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் அர்ச்சனா பேசுறேன். அக்கா, நான் பூமிகா பேசுறேன்க்கா. பூமிகா? ஆமாக்கா, நான் பூமிகா தான் பேசுறேன். என்ன பூமிகா, எங்க போன? எப்படி இருக்க? ஏன் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போன? நான் தான் மதனை கண்டுபிடிக்க அத்தனை ஏற்பாடு பண்ணிருக்கேனே. போலீஸ் கிட்ட சொல்லி வச்சு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எதுக்கு தனியா மதனையும் குழந்தையும் தேடி போன? இவ்ளோ நாள் நீ ஒரு போன் கூட பண்ணல. உன்னை பத்தி எனக்கு எந்த தகவலும் இல்ல. உன்னை காணும்னு ரொம்ப தவிச்சு போயிட்டேன். மன்னிச்சிருங்க அக்கா, என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. மச்சானையும் தொலைச்சிட்டு குழந்தையும் தொலைச்சிட்டு மனசு நொந்து போயிருந்தப்பதான் என் மாமியாரும் ரோஜாவும் உசு பேத்தி விட்டு வீட்ல இருந்து வெளியே போய் வச்சுட்டாங்கக்கா. நானும் ஒரு பிடிவாதத்துல வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தனியாவே என் மச்சானையும் குழந்தையும் கண்டுபிடிக்கணுங்கிற வைராகியமே வந்துச்சு. பல இடங்கள்ல நானும் தேடி தேடி அலைஞ்சேன். ஆனா எங்கேயுமே அவங்களை கண்டுபிடிக்கவே முடியலக்கா. ஆனா ஆனா அதை விட ஒரு பெரிய பொக்கிஷமே எனக்கு கிடைச்சிருக்குக்கா. என்ன சொல்ற? குழந்தைய விட பெரிய பொக்கிஷமா? நீ என்ன சொல்ற? ஆமாக்கா. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மலைநாட்டுக்காரி இல்லக்கா. நான் அனாதை இல்ல. நான் ஏழை இல்லக்கா. நீதான் அனாதை இல்லையே. நாங்க தான் இருக்கோமே உனக்கு. உன்னை யாரும் அப்படி கூப்பிட முடியாது. நீங்க அப்படி கூப்பிட மாட்டீங்கக்கா. ஆனா எனக்கு அதானக்கா பேரு. மலைநாட்டுக்காரி, படிக்காதவ, அனாதை பொண்ணுன்னு தானே எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு இப்போ அப்பா இருக்காரு, சின்னம்மா இருக்காங்க, தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே இருக்காங்கக்கா. எனக்கு ஒரு பெரிய சொந்தமே இருக்காங்க. என்ன பூமிகா, என்னென்னமோ சொல்ற? ஆமாக்கா. எதுதான் நடந்து போச்சுக்கா. எப்படியும் எனக்கு என் அப்பா கிடைச்சிட்டாரு. அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். உங்களை பத்தியும் நிறைய சொன்னேன். எனக்கு அர்ச்சனான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கதான் எனக்கு எல்லா விஷயத்திலயும் துணையா இருக்காங்கன்னு நான் சொன்னேன். என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கண்டிப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாருக்கா. அக்கா, இப்ப அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இடையில ஹார்ட் அட்டாக் வேற வந்துருச்சு. அவரை நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என் அப்பா மச்சானையும் குழந்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமிகா. ஆனா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக்னு சொல்ற. அவரை டிஸ்டர்ப் பண்ணலாமா? நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத. மதனையும் குழந்தையும் எப்படியும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ நிம்மதியா இரு. நீ அங்கேயே இருந்து அப்பாவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய். தம்பி தங்கச்சி சித்தி கூட சந்தோஷமா இரு. மதனையும் குழந்தையும் கண்டுபிடிச்சு ஒப்படைக்க வேண்டியது ஏன் வேலை. அது வரைக்கும் நீ யாருக்கும் போன் கூட பண்ண வேண்டாம். ஏன்
உன் மாமனார் கிட்ட கூட சொல்ல வேண்டாம். அவர் பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு வசந்தாமா கிட்ட சொல்லிட்டாருனா அப்புறம் அந்த அம்மா உன்னை தேடி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நீ கொஞ்சம் அமைதியாவே இரு. சரியான நேரத்துல மதனும் குழந்தையோட நான் வந்து உன்னை மீட் பண்றேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க இருக்கிற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா என் மதன் மச்சான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அதெல்லாம் நடக்காது. மதன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இன்னொரு கல்யாணம் எல்லாம் நடக்காது. ஒரு மனுஷன் எத்தனை தடவை தான் முயற்சி பண்ணுவான்? கவலைப்படாத, அப்படிலாம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். தேங்க்ஸ்க்கா, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சந்தோஷமா இரு. அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. சரிக்கா. அக்கா, ஒரு சின்ன ஹெல்ப்புக்கா. சொல்லு பூமிகா. மதன் மச்சா போட்டோவும் குழந்தை போட்டோவும் உங்ககிட்ட இருக்கும்ல? இருக்கு. அத கொஞ்சம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவீங்களா? சரி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, நான் போட்டோஸ் அனுப்பிச்சு வச்சிடுறேன். சரிக்கா. அர்ச்சனா, ஆறுகிட்ட பேசிட்டு இருந்த? பூமிகா போன் பண்ணாங்க. பூமிகாவா? எங்கண்ணா, எப்படி இருக்குதா? ஏன் இம்புட் நாளா போன் பண்ணலையா? மாமா, பூமிகா நல்லா இருக்கா, பத்திரமா இருக்கா, ரொம்ப சௌகரியமா இருக்கா. நிச்சயமாவா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே விளங்கலையா? மாமா, இப்போதைக்கு பூமிகா இருக்கிற இடம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அவ எங்க போய் சேரணுமோ அங்கதான் சேர்ந்திருக்கா. அவ எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கதான் இருக்கா. நாம உடனே செய்ய வேண்டியதெல்லாம் மதனையும் குழந்தையும் கண்டுபிடிச்சு அவகிட்ட ஒப்படைக்க வேண்டியதுதான். அதை மட்டும் நாம செஞ்சுட்டோம்னா போதும் மாமா. அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்ப நம்ம பூமிகா வாழ்க்கையில சுக்கிரதசை வந்துருச்சுன்னு சொல்லு. இனிமே பூமிகாவுக்கு நல்ல காலம்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது அர்ச்சனா. நல்லதா போச்சு. பூமிகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரிதே. வீரகாளியாத்தா. ஓ, கதை அப்படி போகுதா? பத்த வச்சிடுறேனே, உடனே இதை பத்த வச்சிடுறேன். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.